அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, பலருக்கு ஒரு சந்தேகம். அல்லாஹ் தஆலாவிடத்திலே கையேந்தினால் அவன் பதில் சொல்லுவான் தான், ஆனால் எனக்கு பதில் சொல்லுவானா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் ஒன்றும் பெரிய இபாதத்தாளி இல்லை, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நான் கையேந்தி எனக்கு பதில் கிடைக்குமா என்பது நிறைய பேர்களுக்கு சந்தேகம். அந்த சந்தேகத்தினால்தான் இந்த முறைக்கு நாம் செல்வதில்லை. அன்பான சகோதரர்களே, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா இப்லீஸை லஅனத் செய்தான். கியாமத் வரைக்கும் நிரந்தரமான சாபம் என்று சொல்லி وَإِنَّ عَلَيْكَ لَعْنَتِي إِلَى يَوْمِ الدِّينِ, அதாவது அந்த சாபத்தை மீட்டு எடுப்பதற்கு அவனுக்கு வேறு வழியே இல்லை. கியாமத் வரைக்கும் உனக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா அவனை சபித்து விடுகிறான். அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை கேட்டான், எனக்கு இதை தர வேண்டும் என்று. قال ربي فأنظرني إلى يوم يبعثون, ரப்பே ஒரு விஷயத்தை எனக்கு தர வேண்டும், மனிதர்கள் அழிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பாட்டப்படுகிற நாள் வரைக்கும் என்னை வாழ வைக்க வேண்டும், எனக்கு ஒரு தவணை வேண்டும், எனக்கு ஒரு நீண்ட வாழ்க்கை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அவன் கேட்டதும் நலவு செய்வதற்காக வேண்டி அல்ல, மோசம் செய்வதற்காக, ஃபசாதுகளை செய்வதற்காக கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? قال فإنك من المنظرين, அப்படி கேட்கிறாயா, தந்து விட்டேன், உனக்கு அந்த நீண்ட வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று சொன்னான். அன்பான சகோதரர்களே, சபிக்கப்பட்ட இப்லீஸ் கேட்டதற்கும் அவன் பதிலளித்தான் என்றால், நாம் கையேந்தினால் ஏன் பதில் சொல்லாமல் இருக்க போகிறான்? அவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது? சந்தேகப்பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கைகளை ஏந்துகிற சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய எந்த வேண்டுதலையும் துஆவையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அந்த மனிதனுக்கு அவனிடத்தில் கேட்கிற சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டான். திர்மிதியுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் அவனிடத்தில் கேட்கிற வாசலை திறந்து விட்டானோ அவனுக்கு கொடுக்கிற வாசலை, ஏற்றுக்கொள்கிற வாசலை அல்லாஹ் தஆலா அவனுக்கு திறந்து விடுகிறான். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் கேட்கிற சந்தர்ப்பமும் கிடைக்க மாட்டாது. நான் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கிறது. அன்பான சகோதரர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது மனிதனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எப்பையும் இன்னொரு மனிதனை நாடுவான், இன்னொரு மனிதனை நினைக்கிறோம். எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேவையை யாரிடத்துல சொல்லலாம்? இது முதலாளிக்கு தெரிந்துவிட்டால் போதும், என்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும், என்னுடைய தேவையை அவர் செஞ்சு தந்துடுவார். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, யாரை நாடலாம்? எந்த அதிகாரியை நாடலாம்? யார் இருக்கிறார்கள் பலம் உள்ளவர்கள், அரசியல் தொடர்புள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள்? யாரை நாடலாம்? யாரிடத்துல சொல்லலாம்? எங்கு எப்படி பிரச்சனையை தீர்க்கலாம்? அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் மனிதர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அறிவாளி, வாழ்நாள் பூராவும் தீனுடைய இல்முக்காக செலவழித்தவர்கள், மிகப்பெரிய அறிவு மேதை. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் மிக பெரும் சிறப்பை பெற்ற, மிக பிரபல்யமாக இருந்த ஒரு மாமனிதர் தான் அவர்கள். அவர்களுடைய கிதாபில் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நான் அனுபவித்து புரிந்து கொண்ட ஒரு உண்மை இருக்கிறது. எனக்கு இப்பொழுது 57 வயதாகிறது. என்னுடைய இந்த நீண்ட கால வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் பெற்ற ஒரு பாடம், ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அல்லது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன்
மனிதர்களை, அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லது அல்லாஹ் அல்லாதவைகளை அவன் நம்பி விடுவான் என்றால், என்னுடைய இந்த பிரச்சனை இன்னாரினால் தீரும், என்னுடைய இந்த தேவை இன்ன பொருளினால், இன்ன வியாபாரத்தினால், இவ்வளவு பணத்தினால் தீரும் என்று பிரச்சனைகள் தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாத ஒன்றின் பக்கம் அவனுடைய நம்பிக்கை போய்விட்டால் அது நிச்சயமாக இன்னும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால இன்னொரு பிரச்சனை வரும் அல்லாம பிரச்சனை தீராது, தேவை நிறைவேற மாட்டாது, இன்னும் ஒரு பிரச்சனைக்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால், ஒரு தேவை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் செய்து தருவான் என்று நம்பிக்கை வைத்தால் ஹஸல லஹு ذلك على احسن الوجوه, அந்த காரியம் அவருக்கு மிக அழகிய முறையில் நிறைவேறிவிடும். 57 வருஷத்துடைய அனுபவத்துக்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் என்னுடைய மனசில் ஆழமாக இந்த விஷயம் பதிந்து விட்டது. ஒரு மனிதன் தேவைகள் வரும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களை நாடுவதில் அவனுக்கு எந்த விதமான நலவும் கிடையாது, பிரச்சனை தான் அவனுக்கு வந்து சேரும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பல வருஷங்கள் சிறை வாழ்க்கை. அந்த பல வருஷங்களில் அவர்களை பார்ப்பதற்கு வெளியிலிருந்து ஒரு மனிதர் கூட வரவும் இல்லை, வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இருக்கவில்லை. சிறைக்குள்ள அவர்கள் பார்ப்பார் கேட்பார் இல்லாமல் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடன் இருந்த அவர்களுக்கு மிக சிறையிலே நண்பராக மாறிய ஒரு நண்பர், அவர் அரச மாளிகையிலே வேலை செய்தவர். அவர் ஏதோ ஒரு தப்பின் காரணத்தினால், ஒரு தப்பு செய்ய அவர் ஒரு வாக்கை கொடுத்த காரணத்தினால் அரசர் அந்த சிறையிலே அவரை சில காலங்களுக்கு அடைத்து வைத்திருந்தார். அவருடைய தண்டனை காலம் முடிந்து விடுதலை பெற்று அந்த நண்பர் வெளியே செல்ல போகிறார். வாசல் வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி அனுப்புவதற்காக வேண்டி செல்கிறார்கள். வாசலில் வைத்து அந்த நண்பர் கேட்கிறார், யூசுப், நான் அரச மாளிகைக்கு திரும்ப செல்கிறேன், ஏதாவது தேவை இருந்தால், உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளவு காலம் எந்த உதவியும் பெறவில்லை, உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், உஸ்குர்னி இன்த ரப்பிக், உங்களுடைய அரசரிடத்தில் என்னுடைய விஷயமாக பேசுங்கள். அதாவது தான் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக கொஞ்சம் அவரிடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை, என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பவன் அல்லாஹ்தான் என்ற அந்த விடயத்தில் அவர்களுக்கு சிறியோர் மறதி ஏற்பட்டு விட்டது. ஃபஅன்சாஹு ஷைத்தானு ذிக்ர ரப்பி ஃபலபித ஃபிஸ்ஸிஜ்னி பிضع சினீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படி அவர் ஒரு உதவியை கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அதற்கு பிறகு இன்னும் பல வருஷங்கள் சிறையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டி வந்தது. நமக்கு தெரியாது, நாம் இப்படிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எத்தனையோ பேர்கள்ட்ட சொல்லித் திரிகிறோம். முதலாளி, பாஸ், நீங்க கை வச்சா சரி, நீங்க கண் வச்சா சரி, நீங்க உங்களால செய்யலாம், அவருக்கு செய்யலாம், இவருக்கு செய்யலாம் என்று எத்தனை பேர்களை நாடுகிறோம். நமக்கு தெரியாது இப்படியெல்லாம் மனிதர்களை நாடுவதனால் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இன்னும் காலம் அதிகரிக்கப்படுகிறது. சில பொழுது நமக்கு இன்னொரு பிரச்சனை அதன் மூலமாக வந்து சேருகிறது, நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனையை அல்லாஹ் சொல்ல போய் நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்றால் அந்த பிரச்சனையை கூட நமக்கு தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இருந்திருக்க மாட்டாது.